திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து காவேரி ஆற்றுக்கு போயிருந்தோம். இதோட எங்களோட 2வது வருஷம் ஆடிப்பெருக்கு. கல்யாணம் ஆனதுலேருந்து போன வருஷமும் இந்த வருஷம் தான் நாங்கள் போயிருக்கோம். 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டு காலை நனைச்சிட்டு சூடம் அங்கே விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அடுத்த வருஷம் தான் அந்த இலை போட்டெல்லாம் செய்கிறாங்க. அது மாதிரி பண்ணலான்னு நினச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் லவ் மேரேஜ்னால நாங்கள் அது பண்ணலை. இனிமேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போனால் தண்ணியே இல்லை ஆறில். அங்கே பாருங்கள் காற்றில் அவ்வளோதான் தண்ணி காவேரி ஆற்றுலையே. அதுலேயுமே குப்பை வேற இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு சும்மா காலை மட்டும் பாப்பா நனைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு நனைச்சிட்டு காலை நனைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டு இங்கே தான் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி சூடம் வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு ஆடிப்பெருக்க நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா அங்கேயே ஐஸ்கிரீமு நல்லா அந்த டாக்டர் கிட் இதெல்லாம் கேட்டனால அவளுக்கும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். அப்போ அங்கேயே ஒருத்தவங்க வந்து கயிறு போட்டு விட்டாங்க. மஞ்சள் கயிறு கட்டுவோம்ல, அது கட்டி விட்டாங்க. அதையும் கட்டிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து குளிக்கலான்னு ஆசையாக இருந்தா, ஆனால் அங்கே வந்து தண்ணியே இல்லை. அதனால் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஒரே அழுக, குளிக்கணும் குளிக்கணும் அப்படின்ட்டு. சரிம்மா அடுத்த வருஷம் வரலாம், தண்ணி வந்ததுக்கப்புறம் வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். பாப்பாவுக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டு மஞ்சள் கயிறு வந்து போட்டு விட்டாங்க. ஆடிப்பெருக்குன்றது நான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இதுதான் பண்ணோம். ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு நான் லைஃப்பில் மேரேஜில் நான் என்னென்ன விஷயம் அனுபவிக்கணுமோ அது எதுவுமே நான் அனுபவிக்கல. ஆனால் எனக்கு ஆசை நலுங்கு வச்சு எல்லாம் பண்ணணும். இந்த ஆடிப்பெருக்குக்கெல்லாம் தாலி பிரித்து கோப்பாங்களே. ஆனால் எனக்கு மேரேஜு கல்யாணத்துக்கு ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா தங்கிட்டா. அதனால் ஆடிப்பெருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. 3 வருஷம் இதாக போயிடுச்சு. இப்போ வர வருஷம் வந்து எங்களுக்கு 5வது வருஷம். அந்த வருஷமாச்சு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு நினச்சிருக்கோம். பார்ப்போம் ஆண்டவன் எப்படி வழிவிடுறான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் கயிறெல்லாம் கட்டுவாங்க, மஞ்சள் கயிறு. அதை வேணுன்றவங்க வந்துட்டு கழட்டி கட்டிப்பாங்க. நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நான் அப்படி பண்ணலை. போன வருஷம் ஆனால் நான் பண்ணேன். இந்த வருஷம் நான் பண்ணலை. அடுத்த வருஷம் வந்து ப்ராப்பராக ஆடிப்பெருக்க நம்ம கொண்டாடலாம். நல்லபடியாக கொண்டாடி முடித்தாச்சு. இது பாருங்கள், இதுதான் பாப்பா காலை மட்டாவது வச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அதனால் காலை வச்சுட்டோம். தண்ணி தான் இல்லாத தான் ஒரே கஷ்டமாக போச்சு. ஓகே, பாய்.